5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேச வேண்டும்? நான் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வியிலே இதை செய்தேன், சுகாதாரத்தில் இதை செய்தேன், நீர் திட்டங்கள் செய்தேன், விவசாயிகளுக்கு நான் செய்தேன், நெசவாளருக்கு நான் செய்தேன் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆனால் அப்படி செய்யறாரா? இப்போ எதை நம்பி இருக்கிறாங்க திமுக தெரியுமா? அவங்களுடைய 5 ஆண்டு காலம் ஆட்சியை நம்பல, அவருடைய தேர்தல் அறிக்கையை நம்பல, அவருடைய முதலமைச்சரை நம்பல, அந்த வீணா போன ஒரு பழைய அம்பாசிடர் கார் மாடல் திராவிட மாடல நம்பல. எதை நம்புறாங்க தெரியுமா? 8000 ரூபாய் கூப்பனை நம்புறாங்க. 8000 ரூபாய் டோக்கன் கூப்பன். வெட்கக்கேடு. ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும்? 5 ஆண்டு காலம் நான் முதலமைச்சராக நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர், ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஐயா, உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் தரேன். ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா? அந்த கூப்பன் என்னன்னு தெரியுமாமா? அது ஒரு வெத்து காகிதம், பேப்பர், அது குப்பையில போடு, அதுல டூப்ளிகேட் அடிச்சு கொடுக்கணும். அதனால இதை நம்பிடாதீங்க, ஏமாறாதீங்க. பெண்கள், குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன், ஏமாறாதீங்க. இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க, திமுக காரன் அந்த 8000 ரூபாய் கூப்பன் எடுத்து வந்து டூப்ளிகேட் கூப்பன் உங்க கையில கொடுத்தானா நீங்க என்ன சொல்லுங்க? சரிங்க, இந்த கூப்பன் நீங்களே வச்சுக்கிட்டு எனக்கு 2000 ரூபாய் கொடுங்க, 6000 ரூபாய் நீங்க எடுத்துக்கோங்க. ஓடி போயிடுவோம், ஓடி போயிடுவோம். ஏன்னா ஏமாத்துறாரு. 420 ஃப்ராட். இப்படி ஃப்ராடு ஏமாத்தி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. எதுவுமே செய்யல, கொள்ளடிப்பது தவிர வேற தொழில் திமுக தெரியாது, நன்மை தெரியாது. நன்மைனா என்னன்னு தெரியாது, விவசாயம்னா என்னன்னு தெரியாது, நீர் மேலாண்மை என்னன்னு தெரியாது, பள்ளி கல்வினா என்னன்னு தெரியாது, நெசவுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அடுக்குமொழியில பேசி 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 உங்களை ஏமாத்தி. அதனால இதெல்லாம் கூப்பன், 8000 கூப்பன் கொடுக்கிற பேப்பர், அது வெறும் பேப்பர், வித்து பேப்பர்.